ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மல்லி செடி எப்படி அடுத்த பார்ட்டிஷன் பண்ணி வைக்கிறது, எப்படி இதனால் என்ன நன்மைகள்ன்றது சொல்கிறேன். ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். இதில் சுருக்கமாக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு மண் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாட்டை தொண்டி குத்தி எடுத்து வச்சுட்ருக்கேன் நான். இதை வேறு பாட்டிலேருந்து இதில் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் இருக்கிற மண் கொஞ்சம் உதித்து எடுத்து வச்சுட்டு இப்போது இதை எடுத்து அந்த பாட்டில் வைக்கணும். அதுலேயே கனகாமரம் செடி இருந்தது, அது ஒரு பக்கம் சாய்ச்ச மாதிரி வைக்கணும். இப்போது வச்சுட்டு இந்த மல்லி செடியும் அதில் எடுத்து வைக்கணும். அதில் இருக்கிற கொஞ்சம் மண் உதித்து எடுத்துடணும், மொத்த மண்ணும் போடக்கூடாது. இது மாதிரி எடுத்து வச்சுட்டு அது ஒரு பக்கமாக சாய்ஞ்ச மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து நடுவில் இந்த ஓரமாக இருக்கிறது, இந்த காலி இருக்கிற இடத்துல நம்ம அப்பப்போ உரங்களை ஃபில் பண்ணுறதுக்கு இடம் வைக்கணும். நம்ம உரங்கள் ஃபில் பண்ணால் தான் செடி நல்லா வரும். அதனால் இந்த ஓரத்தில் சாய்ச்ச மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி செடி வைங்க. அதுக்கடுத்து அதில் இருக்கிற ஒரு டப்பா ஃபுல்லாக மண்ணை வாரி எடுத்து கொட்டணும். கல் மண்ணெல்லாம் எடுத்து போட்டுடணும். எடுத்து கொட்டி நல்லா சதுரமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் மேல் வரைக்கும் போட்டு மண் போட்டு மூடி நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி எடுத்து கொட்டி வச்சுட்டா சரியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாடி மேலே வெயிலுக்கு தாங்கி வளரக்கூடிய செடி. இது அடுக்குமல்லி செடி, நல்லா அழகாக வரும். ஒரே செடி வச்சாலும் நல்லா, ஒரே பூ பூத்தாலும் நல்லா ரோஸ் மாதிரி இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு இது பாருங்கள், இவ்வளோ நல்லா சூப்பராக தழிஞ்சு வந்திருக்கு செடி. இது ஒரு நிறைய நாளாக வைக்கணும்னு நினச்சா வைக்க முடியாமல் போச்சு. இன்றைக்கி வச்சுட்டு அந்த செடியை பாருங்கள். இது போல் நீங்கள் செடி வைங்க. இப்போது தண்ணி போட்டுட்டா நம்ம சரியாக போச்சு. இது மாதிரி தண்ணி போட்டுருங்க. செடி நல்லா தழிஞ்சு வரும், ரோஸ் மாதிரி இருக்கும். அதே மஞ்சள் செடியும் வச்சுட்டேன் நான். அந்த மஞ்சள் செடியும் நல்லா அழகாக தழிஞ்சு வரும். ஒரு 6 மாதம் போனால் மஞ்சளும் கிடைக்கும், அந்த மல்லியும் கிடைக்கும். இது மாதிரி தண்ணி ஊற்றி